எங்களுக்கு வர வேண்டிய சில வாக்குகள் நாங்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய வாக்குகளை சிதைத்தார்கள். அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த 10,000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் கொடுத்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் ஓட்டு கொஞ்சம் கணிசமாக அந்த பக்கம் போயிருக்கு. இந்த காரணத்துக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் இந்த வகையில வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் இன்னொரு ஸ்டேட்டை பாதிக்கவே. இப்ப நீங்க 3 தடவை சொன்னீங்க சார், 10,000 ரூபாய் போட்டதுனால 10,000 ரூபாய் போட்டது நலத்திட்டங்களை கொடுக்க போறாங்க. அதனால சொல்றேன் நான் வெற்றி வாய்ப்பு 10,000 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கையில கொடுத்தாங்க சார் பீகார்ல. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அது மாதிரிதான் செய்ய போறாங்க மத்திய அரசுங்கிறாங்க. மத்திய அரசு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு பணம் கொடுத்தா இந்தியா முழுக்க கொடுக்கணும். மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க திருப்பி புரிஞ்சுங்க, பீகார்ல கொடுத்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி தான். அதனால இப்ப மத்திய அரசு கொடுக்க போறான்னு சொல்றாங்க. 26 தேர்தலில் தமிழகத்தில் வந்து விஜய் வந்து மெயின் ஃபேக்டரா இருப்பாரு அப்படின்னு ஒரு தகவலாம் சொல்றாங்க. அவருக்கு 15-20% வரைக்கும் போகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்தும். என்னுடைய அனாலிசிஸ் சொல்றேன். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது. மும்மனை போட்டி நடக்கும் பொழுது இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் என்னுடைய அரசியல் கண்ணோட்டத்தில் நான் சரி சீமானி சார் 3.5 மணி போட்டின்னு வச்சுக்குவோம். 3.5 மணி வச்சுக்குவோம். அந்த 3.5 மணி போட்டியில என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். வாக்குகளே சீட்டுகளாக மாறும் என்று சொல்லவே முடியாது. வாக்குகள் வரலாம், ஆனால் சீட்டுல இன்னைக்கும் ஏத்துக்கிறேன். விஜய் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கண்டிப்பாக வரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.